வருமானம், குறைஞ்ச நேரம் வேலை செஞ்சா குறைஞ்ச வருமானம். அப்போ டைம் இஸ் மணி. உங்களுடைய உழைக்கும் நேரம் தான் பணம். ஒத்துக்கிறீங்களா? அப்படியே ரிவர்ஸ்ல போடுங்க. நேரம் தான் பணம். நேரம் தான் பணம்னா பணம் தான் நேரம். கரெக்ட் தானே? நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் பணம் இருந்தால் போதுமா சார், சந்தோஷம் வந்துடுமா, பணம் இருந்தால் சந்தோஷத்தை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக முடியாதுங்க. பணம் இருந்தால் சந்தோஷம் வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியாது. ஆனால் மிக முக்கியமான உண்மை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நமக்கு சந்தோஷமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு காரணமே நம்ம கிட்ட அந்த பணம் இல்லைங்கிறது தான். சார் எனி திங் போதா? ஜூம் லிங்க் ஆல்ரெடி ஷேர் ஆகிருக்கு, கொடுத்துருக்கேன். அது பரவாயில்ல, டைமிங் அப்படி தான். 1:00 இருந்தால் டைம் போட்டுருக்கு. கரெக்டாக போதா? ஓகே. ஸோ பணம் இருந்தால் சந்தோஷம் வருமானு கேட்பாங்க. கண்டிப்பாக பணம் இருந்தால் சந்தோஷம் வராதுங்க. ஆனால் நமக்கு சந்தோஷம் இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த பணம் நம்மக்கிட்ட இல்லாதது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பணம் ஒரு பேய் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக பணம் ஒரு பேய். ஆனால் அந்த பேய் உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பணம் நம்மக்கிட்ட இல்லைங்கிறது தான். மணி இஸ் நாட் எவ்ரி திங். பணம் தான் வாழ்க்கையா, பணம் தான் எல்லாமா? கண்டிப்பாக பணம் தான் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஆனால் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா பணம் தான் எல்லாமா? கிடையாது. ஆனால் அந்த பணம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நமக்கு தேவையான அத்தியாவசியத்தை கூட நம்மளால் அடைய முடியாது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் பீப்புள் ஆர் அன்ஹாப்பி வித் தேர் ஜாப்ஸ். வேலைக்கு போகிற இடத்துல சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே எத்தனை பேர் சார் வேலைக்கு போகிறீங்க? ஓ, மேக்ஸிமம் எல்லோரும் வேலைக்கு தான் போயிட்டுருக்கீங்க இல்லைங்களா? அப்போ டிரான்ஸ் இந்தியா பார்ட் டைமாக பண்ணுறீங்க இல்லைங்களா? ஓகே. இது வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த YMTயை முதல் முறையாக நான் ப்ரெசென்ட் பண்ணேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கோயம்புத்தூரில் கொடிஷியான்னு சொல்லி ஒரு ஹால் இருக்குங்க. கொடிஷியா கன்வென்ஷன், பெரிய கொடிஷியா கிடையாது, இந்த அவனாசி ரோட்டில் ஒரு கொடிஷியா சென்டர் இருக்குது. அந்த கொடிஷியா சென்டரில் ஒரு 300 பேர் உட்காரலாம். அந்த 300 பேர் உட்கார ஹாலில் தான் இந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட் நான் ப்ரெசென்ட் பண்ணேன். இந்த YMT அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமை நான் ப்ரெசென்ட் பண்ணேன். இன்னும் எனக்கு அந்த ஹால் அப்படியே கண்ணு முன்னாடி அந்த சீன் அப்படியே ஞாபகம் இருக்குது. நான் இதே கேள்வி கேட்டேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்க யாராச்சும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு கை தூக்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியும். ஆனால் அன்றைக்கி எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் ப்ரெசென்டேஷன் அன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது 4வது ரோவிலிருந்து கார்னரில் ஒரு லேடி உட்காந்துருந்துச்சுங்க. அந்த ஒரே ஒரு லேடி மட்டும் சந்தோஷமாக இருக்கேன்னு கை தூக்குச்சு. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. நான் என்னடா அப்படி யோசிச்சு பார்த்துட்டு, சரிங்க மேடம் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை வந்து பாருங்கன்னு சொல்லி அப்படியே ஒப்பேற்றிட்டு சமாளிச்சுட்டு நான் அங்கேருந்து அந்த ப்ரோக்ராம் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சார் வச்சிடலாங்க, பக்கத்தில் வச்சா போதும். யா ஸோ அந்த ப்ரோக்ராம் நான் பாட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய லீடர்ஸ் எல்லாம் வந்தாங்க, கை கொடுத்தாங்க, அப்படியே பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பொண்ணு மட்டும் கடைசியில் நின்று இருந்துச்சுங்க. நான் எனக்கு ஞாபகமே இல்லை, மறந்துட்டேன். ஏன்னா 3 மணி நேரம் ப்ரோக்ராம் இல்லை, மறந்துட்டேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெதுவாக அந்த பிள்ளை எங்கிட்ட அந்த லேடி என்கிட்ட வந்துச்சுங்க. வந்துட்டு, சார் வர சொன்னீங்க. ஓ ஆமாம் மேடம், நீங்கள் தான் அந்த ஏதோ வேலையில் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி கை தூக்குனீங்க இல்லையா அப்படின்னு பதிலே சொல்ல. மேடம் உங்ககிட்ட தான் அப்படின்னேன். அது தலை குனிஞ்சிட்டு சொல்லிச்சுங்க, இல்லை சார் நான் ஒன்றும் வேலையில் சந்தோஷமாக இல்லை சார். ஏங்க 300 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிற ப்ரோக்ராமில் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி கை தூக்கி என் மூக்கு அறுத்துட்டீங்க. இப்போ எல்லாரும் போனதுக்கப்புறம் தனியாக வந்து நான் சந்தோஷமாக இல்லைன்னு சொல்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்டோம். அந்த பொண்ணுக்கு திடீர்னு கோவம் வந்துருச்சுங்க. சார் நீங்கள் என்ன மட்டும் கூப்பிட்டுருந்தா பரவாயில்ல, என் முதலாளி வந்திருக்காரு, அவர் முன்னாடி ரோல உட்காந்துட்டு இருக்காரு. அவர் அப்பப்போ திரும்பி நான் என்ன பண்ணுறேன்னு தான் பார்த்துட்டு இருக்காரு. நான் வேறு அடுத்த வாரம் அட்வான்ஸ் வாங்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் அன்ஹாப்பி இன் தேர் ஜாப்ஸ். ஓவர் ஒர்க்ட் அண்ட் அண்டர் பெய்ட். இது வந்து நிறைய பேர் வந்து நான் நல்ல சம்பளம் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லைங்க. ஆனால் ஒரு பேசிக்கான ஒரு உண்மை தெரிஞ்சுக்குங்க. வேலைக்குன்னு சொல்லி நீங்கள் எங்கே வேணால் போங்க, நீங்கள் வேணால் சுந்தர் பிச்சை வேணாலும் எடுத்துக்கங்க, சரிங்களா? எவ்வளோ பெரிய இடத்துல வேணாலும் வேலைக்கு இருக்கட்டும். வேலைக்குன்னு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா 100% யூ ஆர் ஓவர் ஒர்க்ட் அண்ட் அண்டர் பெய்ட். நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கும் நீங்கள் செஞ்ச வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. கண்டிப்பாக வேலை ஜாஸ்தி செஞ்சுருப்பீங்க, உங்களுக்கு சம்பளங்கிறது கம்மியாக தான் இருக்கும். இது மாற்றவே முடியாது. ஏன்னா நீங்களே ஒரு முதலாளி நினச்சிக்கங்க, உங்களுக்கு கீழே 4 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க வேலை செய்கிறதுல உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். உங்களுக்கு வர்றதுக்கு மேலே இல்லை வந்தது அப்படியே தூக்கி கொடுக்க முடியுமா? அப்போ வேலைன்னு சொல்லி நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கனாலே அதில் என்ன வேலையாக வேணா இருக்கட்டும், நீங்கள் வேணால் உங்கள் சம்பளம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் 100% யூ ஆர் ஓவர் ஒர்க்ட் அண்ட் அண்டர் பெய்ட்.
ரன் அவுட் ஆஃப் மணி பிஃபோர் மந்த் எண்ட்ஸ். மாச கடைசியில் காசு இருக்காது. வேலைக்கு போகிறவங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, மாசம் ஆரம்பத்தில் ராஜா, மாச கடைசியில் பார்த்தீங்கன்னா கையில் காசு இருக்காது செலவுக்கு. ஆனால் எப்படி தான் இருக்குமோ இல்லையோ, எப்படி தான் அடுத்தவங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, எப்போ நம்ம கிட்ட காசு இல்லையோ அப்போ தான் நமக்கு செலவுகள் எல்லாம் வந்து சேரும். இந்த கேபிள் டிவிக்கார எப்போ தெரியுமா காசு வாங்குறதுக்கு வருவா? கேஸ் எப்போ தெரியுமா சிலிண்டர் சப்ளை பண்ண வருவான்? எப்போ நம்மக்கிட்ட காசு இல்லையோ அந்த மாச கடைசியில் காசு இல்லாத கரெக்டான நேரத்தில் தான் பில்லை தூக்கிட்டு வருவான் நம்மகிட்ட. Do not have extra money to save. சேமிக்கிறதுக்கு பணம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இப்போ என்ன பேசிட்டு இருக்கோம்? செலவு பண்றதுக்கே, தேவைகளுக்கு செலவு பண்றதுக்கே பணம் இல்லைன்னு பேசிட்டு இருக்கோம். இவங்க சேமிக்கிறத பத்தி பேசுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்மகிட்ட பணம் போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? பார்ட் டைம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், பார்ட் டைம் ஏதாச்சும் ஒரு ஜாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய இருக்கிற கொஞ்ச நேரத்தை, இருக்கிற ரெகுலர் வேலை இருக்கிற கொஞ்ச நேரத்தை பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு பிஸ்னஸ்லையோ இன்னொரு வேலையிலையோ நம்ம போடுவோம். அதனால் என்ன ஆகும்னா நம்மளுடைய ஃபேமிலி டைம், குழந்தைகள் கூட நம்ம வீட்டில் இருக்கிற நேரத்தை வந்து இன்னும் நமக்கு குறையும். ஸோ அதனால் நம்ம குழந்தைகள் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாது, வீட்டில் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் அன்சர்டன் அபவுட் தேர் ஃபியூச்சர். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்கள், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிஸியாக வேலை செய்வாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிஸியாக வேலை செய்வாங்க, வருஷம் பூரா வேலை செய்வாங்க. அடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன ஆக போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், பதிலே இருக்காது. 5 வருஷம் கழிச்சு என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு மட்டும் பதிலே இருக்காது. சோகமான உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னிச்சுன்னா, சோகமான உண்மை, மோஸ்ட் பீப்புள் ஆர் ஸ்டில் சர்ச்சிங் அண்ட் நாட் கெட்டிங் அன் ஆன்சர் ஃபார் திஸ். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்ககிட்ட இந்த அனலைஸ் இந்த ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற, வேலைக்கு போயிட்டு இருக்கிற நீங்கள் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டு பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க? நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன? 5 வருஷம் கடந்து வந்துட்டீங்களா? 5 வருஷம் உழைச்சிருக்கீங்களா? 5 வருஷம் சம்பளம் வாங்கியிருக்கீங்களா? எல்லாம் கடந்து வந்துட்டீங்கல்ல, 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு உங்க நிலைமை என்ன? 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார், எனக்கு சம்பளம் வந்திருக்கு சார், 4 தடவை இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க சார், வேற எந்த கதையும் தேவையில்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய சேமிப்பு என்ன, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இன்னைக்கும் என்ன மாற்றம் வந்திருக்கு? பெரிய மாற்றம் வரலங்கிறத எல்லாத்தோட பதிலாகவும் இருக்கும். அதே வேலையை இன்னொரு 5 வருஷம் செய்வோம், இன்னையிலிருந்து இன்னொரு 5 வருஷம் செய்வோம், மாற்றம் வந்துடும் நினைக்கிறீங்களா? எழுதி வச்சுக்கங்க, வரவே வராது. 5 வருஷத்துல, கடந்த 5 வருஷத்துல வராத மாற்றம் இன்னும் அடுத்த 5 வருஷத்துல மட்டும் வந்துருமா? வராது. அதான் மோஸ்ட் பீப்புள் ஆர் சர்ச்சிங் ஃபார் அன் ஆன்சர். எதிர்காலத்தை பத்தி திங்க் பண்றாங்க, ஆனா இது வரைக்கும் யாருக்கும் பதில் கிடைக்கல.